புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 36வது மலர் காய் கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் 30/1/2026 அன்று தொடங்கியது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் 30/1/2026 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் விழாவை தலைமை தாங்கி தொடங்கி வைத்து பேசினார். விழாவில் சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள், குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் பாசின் முகமது சௌத்ரி அவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்து மீனா அவர்கள் மற்றும் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தேசிய பெண் குழந்தைகள் தின விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது நம்முடைய புதுச்சேரி அரசானது பெண்களுக்கான திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தி வருகின்றது என்பதை எண்ணி பார்க்கின்ற நேரம் என்று நான் நினைக்கின்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று எண்ணும் பொழுது பெண் கல்வி என்பது மிக முக்கியமானது. கல்வி, பெண்களுக்கு கல்வி கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புதுச்சேரியில் நம்முடைய பெண்களுக்கான கல்வியினுடைய அவசியத்தை வலியுறுத்தியதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய பாடலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது பெண் கல்வியை பற்றி. ஏன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை படித்திருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். நல்ல சிந்தனைகளாக நல்ல ஆராய்ந்து செயல்படக்கூடிய குடும்ப தலைவியாக அவர்களால் இருக்க முடியும். நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்க்க முடியும், அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியும். அதனால் பெண் கல்வி என்பது மிக அவசியமான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். புதுச்சேரியை பொறுத்தவரை நாம் கல்வி கொடுப்பதில் கல்வி என் நிலையில் பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த கல்வியை அனைவரும் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்ல முடியும். நீங்கள் பார்க்கலாம், முன் ஒரு காலத்தில் இடைநிற்றலாம் இருக்கும். இப்போ அந்த இடைநிற்றல் என்பதே கிடையாது. எல்லோருக்கும் கல்வி, எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் படிக்கிற ஒரு வசதி வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண் பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு புதுச்சேரி மிக அதிகம். நீங்கள் பார்க்கலாம், இப்போது பார்க்கலாம், தேர்ச்சியுடைய விகிதம் என்று பார்க்கும் பொழுது பெண் பிள்ளைகள் இந்த தேர்வுகளில் பொதுத் தேர்வுகளில் அதிக அளவில் வெற்றி பெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி ஒரு பெண் கல்வி என்பது மிக சிறந்த முறையில் புதுச்சேரியில் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று நம்முடைய அரசானது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ற நிலையில் பெண்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் 50 விழுக்காடு பத்திரப்பதிவு சலுகை அளிக்கப்படும். இப்போ எத்தனை குடும்பத்தில் பெண்கள் பெயரில் குடும்ப தலைவனுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது, அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை அளிக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெண் குழந்தைகள் தெரியவங்களுக்கெல்லாம் வீட்டில் பெண் குழந்தை பிறந்த பெரியவங்கெல்லாம் ஐயோ பெண் பிள்ளையா, அது செலவு வைக்காம நிறைய பெண் எதிர்கால செலவு இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க பெண் குழந்தை அப்படி சொல்லும் பொழுது. ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு பெண் குழந்தை பிறந்தவுடன் அவருடைய பெயரில் 50,000 ரூபாய் வங்கி கணக்கில்
நிதி வைக்கப்படும், டெபாசிட் செய்து வைக்கப்படும். அது அவர்கள் 18 வயதை பூர்த்தி அடையும் பொழுது அந்த டெபாசிட் பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், வைப்பு நிதியை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது அவர்களுடைய திருமண செலவிற்கு அந்த படிப்பிற்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் என்ற நிலையில் அந்த வைப்பு நிதி இப்பொழுது வைக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று இப்பொழுது குடும்பத் தலைவிகளுக்கு எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிக்கு அவருக்கு தேவையான நிதி உதவி அளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாயை அறிவித்து வழங்கப்பட்டு வருகின்ற சுமார் 70,000 குடும்பத் தலைவர்கள் அந்த நிதியை பெற்று வருகின்றார்கள். இப்போது அந்த நிதி 2500 ரூபாயை உயர்த்தப்பட்டு அடுத்த மாதம் முதல் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. 2500 ரூபாய் உயர்த்தப்பட்டு இந்த குடும்பத் தலைவனுடைய நிதி உயர்த்தப்பட்டு வழங்கப்பட இருக்கின்றது. மேலும் சில மஞ்சள் நிற அட்டைதார குடும்பத் தலைவர்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் வலியுறுத்தப்பட்டு அதற்கான அந்த நிதி உதவி 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தேன். அந்த 1000 ரூபாய் விரைவிலேயே வழங்குகிற நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. அப்படி இந்த அரசானது நம்முடைய பெண்களுக்கு உதவுகின்ற நிலையில் பல நலத்திட்டங்களை செய்து கொண்டு வருகிறது. நீங்கள் எத்தனை பார்க்கலாம், நிறைய எத்தனை திட்டங்கள், இலவச கேஸ் மானியம் கொடுக்கிற மானியம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அது யாருக்கு? பெண்களுக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அடுப்பு வச்சு எரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்போது கேஸ் அடுப்பு இருக்கின்றது. அதுக்குரிய மானியம் நம்முடைய அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. இப்படி எத்தனையோ திட்டங்களை நம்முடைய அரசு துறையின் மூலமாக செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அதே போன்று நம்முடைய அரசு நலத்திட்டங்களை செய்து வருவதில் ஒரு சிறந்த அரசாக செயல்பட்டு வருகின்றது என்பதை மத்திய அரசு மற்ற மாநிலங்களை காட்டிலும் நலத்திட்டங்கள் அதிகமாக வழங்குகின்ற ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலம் என்று கூறும் பொழுது நமக்கு அது மிகவும் பெருமையாக ஒன்றாக இருப்பதை பார்க்கலாம். மேலும் நம்முடைய அரசானது அரசு பணியிடங்களை, அரசினுடைய காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்பும் என்று அறிவித்திருந்தோம். இப்பொழுது அந்த பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு வருகின்றது. நேற்று கூட நீங்கள் பார்த்துக்கலாம், நம்முடைய அரசு மருத்துவக் குழுவில் 222 செவிலியர் நர்சிங் ஆஃபீஸர்ஸ் அந்த பணியிடங்களுக்கு ஆணை வழங்கப்பட்டது. அது யார் வந்திருப்பா? எல்லாம் பெண்கள் தான். அந்த பணியாணை பெற்றவர்கள்லாம் நர்ஸ் யாராக இருப்பா? எல்லாம் பெண்கள். அதே போன்று சுகாதாரத்துறையில் 87 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு அரசாணை வழங்கப்பட்டது. இன்னும் ஓரிரு தினங்களில் நம்முடைய அரசு பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள், பிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அந்த தேர்வு முடிவுகள், அதனுடைய முடிவுகள் ஒட்டப்பட்டு இருக்கின்றது. அதற்குரிய பணி ஆணை அவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும். 190 பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ். அது யார் அதிகமாக வருவா? அந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர் யார் வருவாங்க? பெண்கள் தான் வருவாங்க. அதிகமாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தா பெண் பிள்ளைங்க தான் வருவாங்க அதில். அப்போது இந்த அரசு பணியிடங்களை நிரப்பும் பொழுது அங்கே பார்க்கும் பொழுது படித்த நம்முடைய பெண் பிள்ளைகள் அதிகமாக அந்த பணியில் அமர்வதை நாம் பார்க்கலாம். இப்போ எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட் இதெல்லாம் நம்முடைய அரசாங்கம் நிரப்பி கொண்டு வருது. அது நான் பணியாணை வழங்கும்போது பார்க்கும்பொழுது அதிகமாக அந்த பணியில் சேருகின்ற யாராக இருக்கிறாங்க பார்த்தா எல்லாம் பெண்களாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அப்போது நம்முடைய புதுச்சேரி மாநிலம் அந்த பெண்களுக்கான கல்வி கொடுத்தல், வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்தல், இவையெல்லாம் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை கொண்டு மிக உறுதுணையாக இருக்கின்றது. குடும்பத்துடைய பெரிய வளர்ச்சி காணுகிற நிலை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ இல்லை, பெண்கள் வீரமிக்கவர்கள், வீரம் செறிந்தவர்கள். வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது, கடந்த காலத்தில் எடுத்து பார்க்கும்போது சுதந்திர போராட்டத்திலும் சரி நம்முடைய பெண்களுடைய பங்கு என்ன என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வீரம் சொரிந்தவர்களாக இருந்த காலங்கள் நாம் காணுகின்றோம். வீரமிக்கவர்களாக அவர்கள் இருந்ததெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அவருடைய பங்கு சிறந்த ஒரு பங்களிப்பாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்போது பெண்களுடைய வளர்ச்சி என்பது, பெண்களுடைய முன்னேற்றம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது நாட்டினுடைய வளர்ச்சியை மிக சிறந்த முறையில் கொண்டு வரும். நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சியை அது சிறந்த முறையில் கொண்டு வரும். பொருளாதார நிலையில் உயர்வு என்ற நிலை மிக சிறப்பாக இருக்க முடியும். பெண்கள் தொழில் தொடங்குவதற்குரிய படித்து விட்டு வருகின்ற பெண்கள் பணியிடங்கள், அரசு பணியிடங்கள் என்று இல்லாமல்
தொழில் தொடங்குவதற்கான நிலையிலும் சரி அவருக்கு அரசு நிதி உதவி அளித்து வருகின்றது. அவர் பல பெண்கள் இப்பொழுது பல புதிய தொழிற்சாலைகளை உரிமையாளராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்போது நல்ல ஆற்றல் அவர்களுக்கு, அந்த நிர்வாகமாளர்களுக்கு நிர்வாக திறமை உழவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பல பெண் தொழிலதிபர்கள் இப்போ நம்ம புதுச்சேரியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவருடைய வளர்ச்சி என்பது, பொருளாதார வளர்ச்சி என்பது மிக சிறப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி பெண்களுடைய பங்கு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பெண்களுடைய வளர்ச்சி என்பது நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்று. அவருடைய பங்களிப்போடு நம்முடைய நாடு ஒரு சிறந்த பொருளாதார ஒரு உயர்நிலை பெறும் என்பது எந்தவித ஐயமும் இல்லை. நம்முடைய மாண்பு பாரத பிரதமரெல்லாம் விரும்புவது நம்முடைய நாடானது சுயசார்பு, நமக்குரிய நமக்கு தேவையானவற்றை நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருப்பதை நாம் காணலாம். அப்படி நம்முடைய தேவைகளை நமக்கு தேவையானவற்றை நாம் செய்து கொள்ள வேண்டும், உற்பத்தியை நாம் செய்து கொள்ள வேண்டும். இது நமக்கு மிகுந்த அக்கறை இருக்க வேண்டும். அதில் பெண்களுடைய பங்கும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். இன்றைக்கு எத்தனையோ பார்க்குறோம், பல நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கணும். பெண்களுடைய பங்கின் மூலமாக பெண்கள் எவ்வளவு சிறந்த நிலையில் அவர்களுடைய அறிவுத்திறன் இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அப்படி நம்முடைய அரசு ஒரு நல்ல அரசாக, சிறந்த அரசாக, பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு செயல்பட்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் மேலும் பல திட்டங்களை நம்முடைய அரசானது கொண்டு வந்து பெண்களுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளும் என்பதை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவில் அரசு பள்ளிகளில் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகள், 100% வருகை பதிவு அளித்தவர்கள், தனித்திறமையில் சாதித்தவர்கள் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.